நண்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய இனிய மாலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க இருப்பது பிறவி பிணி தீர்க்கக்கூடிய அற்புதமான திருத்தணிகை திருப்புகழ். பதிவுக்குள்ள போமா? நிலையாத சமுத்திரமான சமுசார துணைகளில் மூழ்கி நிசமானதன பல பேசி அதனூடே நெடுநாளும் குணை புலதாகி பெரியோர்கள் இடை கரவாகி நினைவானின் அடித்தொழில் பேணி துதியாமல் தலையான புடற்பிணி ஊறி பவனோயில் அலை பலவேகி சலமான பைத்தியமாகி தடுமாறி தவியாமல் பிறப்பையும் நாடி அது வேறு அருள் துணை ஓதி தலமீதில் பிழைத்திடவே நின் அருள் தாராய் களியான சுபோத்திரனாக குரமாது தனக்கு வினோத கவினாறு புயத்தில் உலாவி விளையாடி களி கூறும் உனை துணை தேடும் அடியேனே சுகப்பட வேவை கடனாகும் இது கனமாகும் முருகோனே பலகாலம் உனை தொழுவோர்கள் மறவாமல் திருப்புகழ் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள்வேலே பதியான திருத்தணி மேவும் சிவலோகம் என பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே. நண்பர்களே, பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய அற்புதமான அருமருந்தாகிய திருத்தணி திருப்புகழ். 3 வராது. எரிந்த கல், இழந்த காலம், சொன்ன சொல். 2 வரும். பாவம், புண்ணியம். இந்த 2 நம்மளாம் சேர்த்து ஒன்றாக்கிடணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்தை தொலைத்துட்டு புண்ணியத்தை பெருக்கி நாம் இறைவனோட ஐக்கியமாக்கணும். இப்போ இந்த புண்ணியத்தை பெருக்கணும், பாவத்தை தொலைக்கணும்னா பஞ்சமா பாதகங்களை நாம் கைவிடணும். கொலை, களவு, கல்பை, காமம். இதை விட்டுட்டு இறைவனை சரணாகதி அடைகின்ற பட்சத்தில் எம்பெருமான் முருகவேல் அனைத்தையும் நமக்கு கொடுப்பான். இன்றைக்கி அற்புதமான மாசி கிருத்திகை மற்றும் வளர்பிறை சஷ்டி. இதை கேட்டு நீங்கள் எல்லாம் வாழ்வில் உய்தி பெற்று வளமோடு நலமோடு சகல செல்வ யோகங்கள்லாம் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ முருகப்பெருமானையும் பாம்பன் சாமிகளையும் அருணகிரிநாத சாமிகளையும் வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும். ஓம் குமரகுருதாச குரு.